ஹலோ! எல்லாருக்கும் வணக்கம். அ இன்னைக்கு வந்து நம்ம வந்து குயிக்கா நிஃப்டி 50 உடைய ஜூலை 23 உடைய பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருந்ததுங்கிறத பார்த்துட்டு வந்துருவோம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தியுடைய அ ஜூலை 22 உடைய லோவுக்கு கீழ லோ அண்ட் குளோசிங்க்கு நல்லா கீழ வந்து ஒரு எவ்வளோ பாயிண்ட் ஒரு 100 அண்ட் நியர்லி ஒரு 90 பாயிண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கீழ வந்திருக்கு. 80 பாயிண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா, கீழ வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, மேல போயிருக்கான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி தான். நேத்தி நம்ம இன்சைட் மார்க்கெட்டா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். இல்லன்னா வந்து எய்தர் இன்சைட் மார்க்கெட்டா எதிர்பார்க்கலாம். இல்லாட்டி வந்து அவுட் சைட் மார்க்கெட்டா இருக்கலாம் எதிர்பார்த்துருந்தோம். அவுட் சைட் மார்க்கெட்னா மார்க்கெட் கொஞ்சம் வருவான் அப்படின்னு எதிர்பார்த்தோம். நேத்தியோட நம்ம அந்த கேண்டில் ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ கரெக்ட்டா அந்த ஜோனுக்கு வந்து வந்திருக்கான் அவன். அந்த ஜோன்ல வந்து ரிஜெக்ட் ஆயிட்டு மார்க்கெட் வந்து வெளில வந்திருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மார்க்கெட் நல்லா இங்க ரிஜெக்ஷன் கிடைச்சதுமே, நம்ம வந்து இங்க பார்த்தோம் நேத்தி. இங்கேயும் கிடைக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தோம். இந்த இடத்துல இன்சைட் மார்க்கெட்னா உள்ள கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தோம். ஸோ இப்போ அவுட் சைட் மார்க்கெட்டா இருக்கு. கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருக்குன்னா, கண்டிப்பா வந்து அந்த நெக்ஸ்ட் டே உடைய ஆல்மோஸ்ட் க்ளோஸ் கிட்ட வருவான். ஸோ அதான் வந்திருக்கான் அவன். ஆல்மோஸ்ட் க்ளோஸ் கிட்ட வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ரிஜெக்ஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ரிஜெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால்ல நடந்திருக்கு. நான் வந்து இதிலிருந்து இந்த ஒரு 4 கேண்டில் எடுத்தேன் நானு. ப்ராஃபிட்டு. ஸோ நான் ஃபுல்லா வந்து ட்ரையல் பண்ணல. அ ஏன்னா மார்க்கெட்டு ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேபிளே இல்லாம இருக்கு. அதனால வந்து நம்ம ஃபுல்லா அ ட்ரையல் பண்ண வேணாம். இதிலேயே நிப்பாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சேஃப் கார்டுக்காக நான் இதிலேயே நிப்பாட்டிட்டேன். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இது டவுன் பார்த்தீங்கன்னா, பழைய நமக்கு முன்னாடி இருந்தது இல்லையா? இதோடைய ஆல்மோஸ்ட் ஜூலை 8த் ஜூலை 8த் உடைய டவுன்ல வந்து மார்க்கெட் வந்து இப்போதைக்கு இருக்கு. பொட்டன்ஷியலா நாளைக்கு வந்து ஒரு இன்சைட் மார்க்கெட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்டின்னா, பாருங்க கரெக்ட்டா அந்த ஓஆர்பிக்குள்ள உள்ள வந்து ஆல்மோஸ்ட் நியர் டூ தட் தான் வந்து அவன் க்ளோஸ் ஆயிருக்கான். ஆ ஸோ மார்க்கெட் வந்து ஒரு இன்டெசிஷன்ல தான் இன்னும் இருந்துட்டு இருக்கு. கீழ வந்தாலுமே ஒரு மார்க்கெட் வந்து ஒரு டெசிஷன் வந்து ஒரு கரெக்ட்டா ஒரு இது தரல. பொட்டன்ஷியலா இங்க உள்ள இன்சைட் மார்க்கெட்டா இருந்தது அப்டின்னா, எகெயின் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இதுவரைக்கும் அ போறதுக்கான டிராவல் பண்ணி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அம் ஸோ அங்க இதுவரைக்கும் போச்சுன்னா, திருப்பி நமக்கு வந்து அந்த பொட்டன்ஷியல் வந்து இங்க வந்து நம்ம சேல் பண்றதுக்கான இந்த ஜோன் வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன் ஜோன். அது நாளைக்கு எங்க ஓப்பன் ஆவுது? நாளைக்கு ஃபர்தரா கேப் டவுன்ல ஓப்பன் ஆவுதா? இல்ல கேப் இன்சைட் மார்க்கெட்ல ஓப்பன் ஆவுதா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ கேப் டவுனு. அந்த கேப் டவுன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எஸ்டர்டேவோடைய குளோசிங் கிட்ட பிரைஸ் ட்ராவல் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பிரைஸ் வந்து நல்லா ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. திருப்பி க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா, அந்த ஓஆர்பிக்குள்ள நியர் டூ தட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கான். நாளைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் 2 நாள் பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா பார்த்தீங்கன்னா, கீழ டவுன் ஆயிருக்கு. பொட்டன்ஷியலா நாளைக்கு வந்து இன்சைட் மார்க்கெட்னா கொஞ்சம் மார்க்கெட் வந்து உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல ரொம்ப டவுன் ஆயிட்டு அப்படின்னா, ரொம்ப நல்லா கீழ டவுன் ஆயிருந்ததுன்னா, ஓவர் சோல்டுக்கு போயிருப்பான். ஸோ அது என்ன பண்ணுவான்னா, ரீட்ரேஸ்மென்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா தான் இப்போதைக்கு இருக்கு. இந்த சப்போர்ட்ட வந்து அவன் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து திருப்பி வந்து அ அ மேல போறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் இருக்கு. ஸோ இதான் இன்னியோடைய நிஃப்டியோட அனலைசிஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.